சமயம் ஒரு சாதுர்மாசிய விரதத்துக்கு குருவாயூர்ல போய் தங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. சாதுர்மாசியம் சன்னியாசிகளுக்கு ரொம்ப முக்கியமா சொன்னிருந்த போதிலும் நம்மள மாதிரி சாதகாலுக்கும் ரொம்ப முக்கியமானது சாதுர்மாசிய காலம். அந்த 4 மாச காலம் ஒரு விதம் லௌகீக காரியங்களை கொஞ்சம் குறைச்சுண்டு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சுண்டு, நமக்குன்னு பார்த்து பார்த்து நாமே தயார் பண்ண உத்தமமான ஆகார நியமத்துல இருந்துண்டு அவா பகவன் நாம ஜபம், பாகவத பாராயணம் இப்படின்னு ஒரு இடத்துல இருந்து பண்ண வேண்டிய சாதனைகளை பண்ணணும். அது சன்னியாசிகளுக்கு ரொம்ப முக்கியம். அவ அந்த 4 மாச காலம் சாதுர்மாசிய சமயத்துல வேற எங்கேயும் போக மாட்டா. இல்ல உங்களை சுவாமியாருக்கு இந்த சாதுர்மாசியம் நம் குருவாயூர்ல தங்கலாமேன்னு அவர் ஹிருதயத்துல தோண, அவர் அந்த புத்தஞ்சிரா அவருடைய ஆராதனா கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் அனுமதிச்சுட்டார். சரின்னு அங்கேருந்து குருவாயூர்ல 4 மாச காலம் சாதுர்மாசியத்தை அனுஷ்டிச்சுட்டு நித்தியபடி குருவாயூர்ல 5 பூஜையும் தரிசனம் பண்ணலாம். அதாவது அந்த பூஜா காலத்துல தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொரு கால பூஜா தரிசனத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. நிர்மால்ய தரிசனம் அப்படின்னா அதற்கு ஒரு பலன் உண்டு. நிர்மால்ய தரிசனம் பண்ணா இந்த பலன் உண்டு. அப்புறம் உஷ பூஜை முடிஞ்சு தரப்பா, அப்புறம் உச்ச பூஜை, இப்படின்னு 5 கால பூஜை உண்டு. அப்போ 4 மாச காலம் தன்னுடைய அனுஷ்டானம் ஜபம் தியானங்கள்லாம் பண்ணது போக பெரும்பாலான நாட்கள் குருவாயூர்ல நித்தியபடி இந்த 5 கால பூஜா சமயத்திலேயே இல்லமங்கல சுவாமியார் தரிசனம் பண்ணுவார். அப்படி குருவாயூர்ல சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு இல்லமங்கல சுவாமியார் இருந்துட்டு இருக்கார். அப்போ சுவாமியோடைய அந்த குருவாயூர்ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல சில கிருஷ்ணானுபவமான ரொம்ப ரசமான சில சம்பவங்கள் நடந்தது, நிறைய நடந்தது. அதுல ஒரு சிலது மாத்திரம் இப்ப நாம பார்ப்போம். ஒரு சமயம் இப்படி சாதுர்மாசியம் விரதத்துல இருந்துட்டு இருக்கார், நித்தியபடி கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சமயம் அவருக்கு பிராத காலத்துல நடக்கக்கூடிய ஸ்ரீவேலிய தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸ்ரீவேலினா தெரியும் இல்லையா, ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ஒரு நாளைக்கு 3 முறை குருவாயூரப்பன் யானை மேல சக்கரவர்த்தி மாதிரி உட்கார்ந்துட்டு தன்னுடைய சன்னதியை தானே 3 முறை பிரதட்சணம் பண்ணி காமிப்பான். நம்ம தமிழ்நாட்டுல புறப்பாடுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கேரளத்துல ஸ்ரீவேலின்னு பேரு. இது கேரள தேசம் பூராவே உண்டுன்னா கூட ஸ்ரீவேலின்னாலே நமக்கெல்லாம் குருவாயூர் தானே ஞாபகம் வரும். அப்படி இருக்கும் இல்லையா. அதுலயும் ஒரு 8:40 நைட்டு 8:40 8:45 ராத்திரி ஸ்ரீவேலி பண்ணுவா. சக்கரவர்த்தி தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு விசேஷ ஸ்ரீவேலி அது. இல்லவங்கள சுவாமியார் பிராத காலத்துல ஸ்ரீவேலிய தரிசனம் பண்ண வரார். யானை மேல உட்காந்துட்டு கம்பீரமா வரான். எல்லா ஜனங்களும் கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பான கன்னத்துல போட்டுக்கிறா, நாம சங்கீர்த்தனம் பண்றா, யானை மேல இருக்கிற குருவாயூரப்பனை பாத்துக்கிறா, ஆஹாங்கிறா ஊஹுங்கிறா, எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். உள்ளவங்கள சுவாமியார் அப்பதான் வந்துட்டு யானை மேல பார்த்தார். குருவாயூரப்பனுடைய சிலாரூபம் விக்கிரகம் இருந்தது, கிருஷ்ணனை காணும். நேற்றைய தினத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இவருக்கு கிருஷ்ணன் அத்தகைய யோக சக்தியை கொடுத்திருக்கான். இவர் வேற எந்த கிருஷ்ண கஷேத்திரத்துக்கு போனாலும் சரி, இல்லை எந்த சுவாமியோடைய சிவபெருமான் அம்பாள் எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் சரி, அந்த க்ஷேத்திரத்துல பிரதான கர்ப்ப கிரகத்துல இருக்கிற பிரதான மூர்த்தி உள்ளதான் இருக்காரா, எந்த மனோநிலையில இருக்கார், இல்ல வெளியில எங்கேயாவது நிற்கிறாரா அப்படிங்கிறத பிரத்யட்சமா பார்த்து தெரிஞ்சுட முடியும். அத்தகைய யோக சக்தியை தன் பக்தன் வில்லமங்கல சுவாமியாருக்கு கிருஷ்ணன் கொடுத்து வச்சிருக்கான். இது மேல பார்த்தா குருவாயூரப்பனை காணும். எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்கா, எங்க இருக்கான் இங்கேயான்னு தேடுறாரு, எங்கேயும் கிடைக்கல. கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா ஸ்ரீவேலி போயின்னு இருக்கு. யானையோட தும்பிக்கையை பிடிச்சுண்டு விளையாட்டு காப்பிச்சுட்டே குட்டி கோபாலன் பாலகோபாலனாக குருவாயூரப்பன் நடந்து போறான். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பட்டுன்னு விழுந்து பிரபோன்னு நமஸ்கரிக்கிறார் உள்ளமங்கல சுவாமி. கிருஷ்ணன் பார்த்துட்டு ஒரு மந்தகாசம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணி கடாட்சம் பண்ணிட்டு மறைஞ்சுட்டார். அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வில்லமங்கல சுவாமியாட்ட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க எல்லாரும் கிருஷ்ணா குருவாயூரப்பா பிரபோ, எங்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்காது போனாலும் அந்த தரிசனம் நடந்ததுன்னு ஒரு மகாத்மா மூலமா தெரிஞ்சுட்டோமே. நீ இப்படி யானை முன்னாடி தும்பிக்கையை பிடிச்சிருந்து நடந்துன்னு போயின்னு இருக்காயின்னு ஒருத்தர் பார்த்துட்டு எங்க கிட்ட சொல்றார். நாங்க அந்த சமயத்துல இருக்கோமே, எங்க பாக்கியம்தான் குருவாயூர் தான் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டா. அன்று முதற்கொண்டு இன்று பரியந்தம் நீங்க ஸ்ரீவேலி சமயத்துல கொஞ்சம் கரெக்டா கவனிச்சு பாருங்க. யானைக்கு பின்னாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இப்படி பாக்ஸ் மாதிரி வருவா. ஆனா யானைக்கு முன்னாடி பாக்ஸ் மாதிரி போக மாட்டான். அந்த யானை தும்பிக்கைக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படி இடம் விட்டு இப்படி வட்டத்துல இடம் விட்டு அப்புறம் அப்படி போவா. 2 சைடா அப்படி போவா. விளக்கு பிடிக்கிறவாளா 2 பக்கமா நிற்பா.
ஏன்னா இப்பவும் சில நாட்கள், யாரு கண்டா பல நாட்கள் யானை மேல உட்காந்துன்னு போகாம தும்பிக்கையை பிடிச்சின்னு முன்னாடி விளையாட்டு காமிச்சுன்னு போயிட்டு இருப்பான். அதுக்குதான் அந்த இடம் விட்டு வச்சிருப்பான். நமக்கு தெரியலையே, நாம வில்வமங்கல சுவாமியார் இல்லையே. வில்வமங்கல சுவாமியாரா இருந்தா நமக்கும் தெரியும். ஆனால் வில்வமங்கல சுவாமியாருக்கு மாத்திரம் இல்ல, பின்னாடி அத்தகைய தகுதியுடையவா இந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கா. ஆச்சு, இப்படி ஒரு ரசமான சம்பவம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஸ்ரீவேலியில கிருஷ்ணன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த யானை மலமூத்திரங்கள் ஏதாவது விசர்ஜனம் பண்ணிடுத்துன்னு வைங்கோ, அந்த யானை அடுத்த ரவுண்டு வரத்துக்குள்ள கிடுகிடு கிடுகிடு 4 பேர் வருவா. எல்லாம் சூப்பரா கிளீன் பண்ணி தண்ணி ஊத்தி அதை அப்படியே சுத்தம் பண்ணி, அப்படி அசுத்தம் நடந்ததானே தெரியாது அடுத்த ரவுண்டு வரத்துக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருவா. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை கிருஷ்ணன் நடந்து வர தினமாக இன்று இருந்தால் அவனுடைய சரணத்துல இந்த அசுத்தம் ஒட்டின்றுமே அப்படிங்கிறதுக்காக கிளீன் பண்ணுவான். அவ அந்த குருவாயூர்ல எப்படி அந்த கிருஷ்ணனை பாத்துக்கிறா பத்தியலா. நம்ம இங்க தமிழ்நாட்டை சொல்லுவோமே, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல